வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை திருவள்ளூர் பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் அருள்மிகு சித்தர் திருவேங்கடசாமி ஜீவசமாதி குரு பூஜை 4ஆம் பகுதி மற்றும் அவருடைய குருநாதர் சித்தர் குழந்தைவேல் சாமி சமாதி தரிசனம், அவர் தவம் செய்து வந்த ஈசூர் சச்சிதானந்த சாமி மடம் தரிசனம் மற்றும் சித்தர் திருவேங்கடசாமி இல்லத்தில் நடைபெற்ற குரு பூஜை நிகழ்ச்சிகள் மற்றும் அவருடைய ஜீவசமாதியினுடைய குருபூஜை நிகழ்ச்சிகளாக 1, 2, 3, 4 பகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. மற்றும் இந்த அனைத்து காணொலிகளும் ஒன்றாகவும் பதிவிடப்பட்டுள்ளது. நன்றி, மகிழ்ச்சி. தெரு கம்மவார் தெரு, விநாயகர் கோயில் இருக்கிற இடம். விநாயகர் கோயில் தெரு இதுதான். இது திருவேங்கட சாமிகள் ஜீவமுகூர்த்தம் வயல்வெளி. அது கூவம் ஏரின்னு சொல்கிறாங்க. கூவம் நதி தெரியும் உங்களுக்கு, கூவம் ஏரி அது. இப்போ இந்த மழை பெஞ்சிருக்கு, இந்த விவசாயம்லாம் விளைஞ்சிருக்கும் போது சூப்பராக அருமையாக அந்த நெல் மண் மழை நீர் எல்லாம் சேர்ந்து ஒரு கம கம கம்மன்னு வாசனை வருதுப்பா. மூச்சு இழுத்துக்கலாம். இது மாதிரி வாசனை எங்கேயும் கிடைக்காது. உள்ள போயிட்டு உள்ளங்கையில வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்துங்க. கையில வச்சுக்கப்பா. கை சூடான போது உள்ளங்கையில வச்சு ஒரே மொத்தத்தை காத்து வச்சிடலாமா? நீங்க வச்சிட்டீங்களா? நீ வச்சிட்டியா? மாடுக்கு பசு மாடு தானே. நான் இருக்கிறேன். இரு இங்கே நடுவில் வைக்காதீங்க. நன்றி. 250 அறிவகை மூலிகை கூடி சிறப்பு யாகும் நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் என்று இனியெல்லாம் நன்மை. நன்றி. நல்லோர் நினைத்த நலம் பெருக 250 அறிவகை மூலிகை கூடி சிறப்பு யாகம். குட்டி நீர் பிடிச்ச போதும் கற்பூரம் தேவையில்லை. வருது இல்லை இதில் பேர் இருக்கு. தோற்றம் 1912, ஒடுக்கம் 2016, 104 ஆண்டுகள். குரு பூஜை ஆணி கீர்த்தி. திருமுறை சீர்பருவார் திருத்துண்டின் தலை நின்றார் சைவ பாரியார் ஞானச்சுடர். நம்ம வடிவேல் ஐயாவுடைய மாணாக்கர், குழந்தைவேல் சாமியுடைய மாணாக்கர் திருவேங்கட சாமிகள். ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள். இது என்ன இடம்? ஆமாம், சொல்லட்டுங்களா? இல்லை அது கூவாங்க. சொல்லுங்கள். அது மட்டும் சொல்லட்டுங்களா? அதே எல்லாத்தையும் சொல்லுங்கள். இப்போ சொன்னதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நரசிங்கபுரம் குகத்திரு திருவேங்கட சுவாமிகளுடைய குருமூர்த்த ஆலயத்தில் இருக்கும். நம்ம குருமூர்த்த ஆலயம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா பேரம்பாக்கம் அடுத்த நரசிங்கபுரம் கிராமத்தில் நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுடைய தென்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா கம்மாளத்துன்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த தெரு. இந்த தெருவில் தான் நம்முடைய சுவாமியுடைய குருமூர்த்தம் இருக்குது.
105 அகவை வந்து இந்த மண்ணுலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் நம்முடைய திருவேங்கட சுவாமிகள். திருமுறை சீர் பரவுவார், திருத்தொண்டின் தலை நின்றார், சைவ பாதிரியார் அப்படின்லாம் அவருக்கு பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள். நம்முடைய தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையுடைய வள்ளலார் 200வது ஆண்டு விழாவிலேயும் கௌரவிக்க பெற்றவர்கள் நம்முடைய திருவேங்கட சுவாமிகள். அவருடைய குருமுகூர்த்தம் அழகாக நம்ம பார்க்கும்பொழுது இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா நரசிங்கபுரத்தில் இந்த பக்கம் நம்ம கூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கூவம் ஏரி ஞானசம்பந்த பெருமான் ஐயன்னல் அதிசயன் அப்படின்னு பாடி நம்முடைய தேவார பாடல் பெற்ற திருவிற்கோலம், தேவாரத்தில் திருவிற்கோலம்னு பேர். கூவம் ஏரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் அந்த பக்கம். அப்படியே அந்த கூவம் ஆற்றினுடைய மேற்கு கரை பார்த்தீங்க அப்படின்னா இளம்பயங்கோட்டூர்னு பேர். இளம்பயங்கோட்டூர் தெய்வநாயகேஸ்வரர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மலையினார் பருப்பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகத்தில் எனதுரை தனதுரையாக நான் பாடும் பாடல் எல்லாமே இறைவனே பாடியதாக அவர் பதிவு செய்த இளம்பயங்கோட்டுன்னு சொல்லக்கூடிய தேவாரத்தலம். அப்படி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மேற்க வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திரு ஊரல்னு சொல்லக்கூடிய தக்கோலம். வடபகுதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திரு ஆலங்காடு திருப்பாசூராக 4 புறமும் தேவார தலங்களும் ரொம்ப அருகே பார்க்கும்போது நம்முடைய பழம்பெரும் சிறப்பு மிக்க நம்முடைய கூகத்தினுடைய கரையில் தான் நம்முடைய சுவாமியுடைய குருமூர்த்தம் அமைஞ்சிருக்கு. இயற்கை எழுகொஞ்சக்கூடிய அழகான இந்த பச்சை பசேலக்கூடிய வயல்வெளிகள் நடுவில் சுவாமிகள் எழார்ந்த குருமூர்த்த திருக்கோயிலை வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார்கள். அவருடைய குருவருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று இந்த 10ஆம் ஆண்டு குருபூசை பெருவிழாவினை உங்கள் அனைவருக்கும் அவருடைய குருவல் கிடைக்கப்பெற வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அழகாக இந்த குருபூசை 10ஆம் ஆண்டு விழாவினை அவருடைய திருக்குமார் நம்முடைய திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள், அவருடைய மருமகள் அம்மையார் பெயர்த்தி நம்முடைய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பொறுப்பாக எடுத்து இந்த விழாவை எல்லாம் அத்துணை அடியார்கள், சுவாமிகளுடைய அடியார்கள்னு சொல்லக்கூடிய அத்துணை பேரையும் வரவழைத்து அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய திருச்சமூகத்துக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. காரைக்கால் அமருடைய இயற்பெயர் புனிதவதியார், அதையும் நாமும் வச்சுக்கணும். அது நரசிம்மர் திருக்கோயில், இது பக்கத்தில் தான் முருகன் கோயில். இந்த முருகனுக்கு சிறப்புனா வாரியார் சாமிகளால் வாழ்த்து அருளப்பெற்று அது பிறகு வாழும் முருகனா அருள்மிகு சித்தர் பெருமான் திருவேங்கட சாமிகள் மிக சிரமத்துக்கிடையே தவம் செய்து கட்டினார். இதை கட்டி முடிச்சு தான் வீட்டுக்குள்ளேயே வருவன்னு இல்லறத்துறவியாக இருந்து சபதம் ஏற்று அவர் கட்டிய முருகன் கோயில். சிவா ஜெகநாதன் வந்து இதுக்கு சாட்டுக்கவியெல்லாம் அருளியிருக்காரு. சிவா ஜெகநாதன் வந்திருக்காருமா இங்கே? சிவா ஜெகநாதன் வந்திருக்காரு, அவருக்கு பாடல் இது வெளியே இருக்குது. சிறப்பு. நான் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம், இது வாரியார் சாமிகள். அருளிய பாடல் இது வந்து வாரியார் சாமிகள் அருளியது. ஒரு பெருஞ்சோர் ஒரு பெருஞ்சோர் இத்தனை பெருங்கருணை காளியம்பாள் ஐயப்பா சகாய விநாயகர் விஸ்வநாதர் சாமி. இதான் பின்னாடி இருக்குதா நரசிம்மர் கோயில். நரசிம்மர் ஒட்டின மாதிரி முருகர் கோயில். இப்படியே வழி இருக்குல்ல, இதான மடம் மடம் மடம். இதுதான் வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருமுருகன். இங்கே தான் வந்து நம்ம ஈசு சச்சான் சாமி மடத்துக்கு போகிற வழி. இப்படியே ஒரு வழி இருக்குல்ல எனக்கு. ஹலோ, குட் மார்னிங். நான் வரேன். இப்படியே போகலாம், இதான் மடம். நம்முடைய திருவேங்கடம் சுவாமிகள் அவர்களால் எழுப்பப்பட்ட முருகப்பெருமானுக்கான ஒரு அற்புதமான ஆலயம். ஆணி கிருத்திகை சிறப்பாக முருகன் தரிசனம். சித்தர் திருவேங்கட சாமிகள் கடும் தவம் செய்து இந்த கோயிலை கட்டி முடிச்சு தான் வீட்டுக்குள்ளே வருவேன் சபதமேற்று கட்டிய கோயில். ஆணி கிருத்திகையில் தரிசனம் பண்ணியாச்சு, உங்களுக்கு காணொலியாக பதிவிட்டாச்சு. நல்லூர் நேத்திரான பிறகு நல்லூர் பிறகு 2017 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு.
இதுதான் லட்சுமி நரசிம்மர் கோயில். கும்பாபிஷேகம் விரைவில் நடக்கும். நல்லூர் நேற்று வள்ளி தெய்வமலை திருமுருகன். முருகா முருகா நல்லோர் நினைத்த நபருக இனிலா கோடி சித்தர்கள் துவசனை இனியெல்லாம் நன்மையாமே கூடவே இருந்து காப்பாற்றுங்க, கூடவே இருந்து காப்பாற்றுங்க, கூடவே இருந்து காப்பாற்றுங்க, கூடவே இருந்து காப்பாற்றுங்க. இப்படியே போனால் நம்ம முதல்ல பார்த்த இயேசு சச்சான் சாமி மாடம். இயேசு சச்சான் சாமி மாடம். இப்போ 2வது முறையாக இது உங்களுக்காக வந்திருக்கிறோம். இது எந்த ஊர்லேருந்து வந்தது? சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்தணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்திலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும். முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது. சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பக்கத்தில் நரசிங்கபுரம்ன்ற இடம். இந்த நரசிங்கபுரம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் பின்னாடி தான் குழந்தைகள் சுவாமியோட ஜீவசம் மாதிரி இங்கே ஒரு பேனர் ஒன்று புத்தகத்துக்காக வச்சுருக்காங்க. இந்த இடம்தான் பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோயில். நரசிங்கபுரன்றது எதிர்க்க வலது பக்கம் போனால் சிவன் கோயில், நேராக தக்கோலம் போகிற வழி.